ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராம சுப்பிரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஜீவா. சார், பார்லிமெண்ட்ல இந்த வண்ணை புகைக்குண்டு கலர் பாம் வீசப்பட்டது. இது ராகுல் காந்தியை குறிவைத்ததா? அந்த நேரத்தில் மோடி எங்கே, அமித்ஷா எங்கே, எப்படி பிஜேபி எம்பி இப்படி ஒரு பாஸை கொடுத்தாரு? இது இது எப்படி திட்டமிட்டதா, இயல்பானதா, அப்புறம் என்னதான் செக் பண்ணுறாங்க? புது நாடாளுமன்றமே பாதுகாப்பு குறைபாடுடன் இருக்காங்கிற விமர்சனம் வருது. இதை கேள்வி எழுப்பிய 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 8 நாடாளுமன்ற பணியாளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அது பார்லிமெண்ட்ல 2 பேர் உள்ள நுழையிறது, உள்ளே நுழைஞ்சு பார்வையாளர்களுடைய அந்த பகுதியிலேருந்து பார்லிமெண்ட் உள்ளேயே குதிச்சு அங்கேயும் இங்கேயும் துள்ளி துள்ளி ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப விபரீதமான ஒரு விஷயம்தான். அப்ப இந்த பாதுகாப்பு குறைவு அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமே கிடையாது சார். அதாவது புதிய நாடாளுமன்றத்துல அப்படி செஞ்சிரும், இப்படி செஞ்சிரும், அவ்வளவு பிரமாதமா இருக்கு, அந்த இதெல்லாம் வேற வச்சிருக்கோம். அந்த நம்ம தருமபுரம் திருவாவூர் ஆதீனத்திலேருந்து வாங்கின அந்த தர்ம தண்டம், நீங்க செங்கோல் எல்லாம் சொல்லக்கூடாது, அதை நீங்க தர்ம தண்டம்னு சொல்லணும். அந்த தர்ம தண்டத்தெல்லாம் வச்சிருக்கோம். அதனால தர்மமான பாதையில தான் நடப்போம், அதர்மமானதெல்லாம் நடக்க முடியாதுன்னு இப்ப அதர்மமான ஒண்ணு நடந்திருக்கே. அப்ப அந்த குறைபாடுக்கு யார் பதில் சொல்றது? நிச்சயமாக பிஜேபி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவதாக, இது மாதிரி நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நடந்திருக்கு. இதே மாதிரி பழைய நாடாளுமன்றத்துல கூட 2 முறை நடந்திருக்கு. அதாவது 1994 நம்ம நரசிம்மராவ் பீரியட்ல அவர் வென் ஹி வாஸ் தி பிரைம் மினிஸ்டர் அப்ப நடந்தது. அதுல ஒருத்தர் குதிச்ச உடனே அப்ப ரொம்ப வருத்தம் தெரிவிச்சார். அவர் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்புறம் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா மன்னிச்சு விட்டாங்க. சோ அதுக்கு மேல ஒன்னும் ஆக்ஷனே எடுக்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஆளு குதிச்சாரு. அதை குதிச்சோன்னா அதுக்கு என்கொயரி எல்லாம் பண்ண நான் அதெல்லாம் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னா அவர் ஜெயிலுக்கு அமுச்சு வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அமுச்சு வச்சாங்க. சரி, இது நடந்தது அப்படின்னு சொன்னால் முன்னாடியே இது மாதிரியான குறைபாடுகள் இருந்திருக்குங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி கிடையாது. ஏன்னோ ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சான், சாரி கேட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு என்ன எக்ஸைட்மெண்ட்ல பண்ணதெல்லாம் கிடையாது. ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இந்த வேலை நடந்திருக்கு. அது ஒரு குண்டு அவங்க சொல்றது என்னன்னா, ஏதோ வண்ண கலர்ல வரக்கூடிய புகை வரக்கூடிய ஒரு குப்பியை எடுத்துன்னு காலில் ஷூல வச்சிருந்தாங்க. அதை எடுத்து வெளியில போட்டாங்க. 2 இடத்தும் நடந்தது அப்படின்னு 2 பேர் செஞ்சிருக்காங்க. அந்த ஒண்ணு சாகர் சர்மாங்கிற ஒருத்தர், அடுத்தது மனோரஞ்சன் ஒருத்தர். இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. சரி சார், நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாரும் சேர்ந்து கூட்டு செய்தியா பண்ணினாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. வெளியில இருந்தது நீஷம் ஆசாத் அப்படிங்கிற ஒரு அம்மா, அப்புறம் அமுல் ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரும் வெளியில இதே மாதிரி இது ஹோலி கொண்டாடி இருக்காங்க. அதாவது ஹோலின்னா உங்களுக்கு தெரியும், அந்த புகை விடுறது, அந்த வண்ண புகைகள் அதெல்லாம் வருமே. அந்த மாதிரி உள்ளேயும் ஹோலி கொண்டாடிட்டு வெளியிலையும் கொண்டாடி இருக்காங்க. இது திட்டமிட்ட ஒரு செயல்பாடு தான். ஆனா என்ன காரணம் சார் இதுக்கு? ப்ளீஸ் டெல் மீ, வாட் இஸ் த ரீசன்? அவங்க சொல்றது உண்மையில அவங்க ஒன்றும் பெரிய தீவிரவாதிகள்லாம் கிடையாதா? இது வரைக்கும் தெரியல. தீவிரவாதிகள்ங்கிற மாதிரி தெரியல. வேலை கிடைக்காத இளைஞர்கள். அந்த வேலைகள் ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சவர், அவருக்கு வேலை கிடைக்கல. இன்னொருத்தர் ராணுவத்துல சேரணும்னு முயற்சி பண்றாரு, அவருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. இன்னொரு அம்மா எம்ஃபில் வரைக்கும் படிச்சுட்டு இந்த ஆசிரியர் தேர்வெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதே மாதிரி இந்த விக்கி சர்மாங்கிற இந்த அமுல் ஷிண்டேங்கிறவர் விவசாய கூலியா வேலை செஞ்சு அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டேன், போலீஸ்ல பார்க்கணுங்கிறார், அவர் வேலை கிடைக்கல. சோ இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்களா, இளைஞர்கள் மத்தியில 2 முக்கியமான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதை நான் மறைக்க கூடாது. இந்தியா ஏதோ வளர்கின்றது, ஒளிர்கின்றது, இன்னும் ஒரு $5 trillion எக்கானமி வளர்ந்து போயிடுது. அதெல்லாம் ப்ளீஸ் டோன்ட் டெல் ஆல் தீஸ் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு அவங்களே புரிய மாட்டேங்கிறது. என்ன செய்ய போறோம்னு தெரியல. அப்ப வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, இது 2 தான் முக்கியம். இதுதான் திரு பி சிதம்பரம் அவர்கள் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது 2 விஷயத்தையும் குறிப்பிட்டார் அவர். ஆகவே அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு சார். நான் $5 trillion எக்கானமி ஆக்கிவிடுவேன், அதெல்லாம் புதார விட்டு பிரயோஜனமே இல்லை. அடித்தளத்தில் இருக்கிற சாதாரண சாமானிய மக்களை நீங்க மேல தூக்கி விடுறதுதான் முக்கியம்.
அப்ப இதெல்லாம் ஒரு சாம்பிள்ஸ் அவ்வளவுதான். 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஏரியா, ஒண்ணு வந்து கர்நாடகா, இன்னொன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு ஹரியானா அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இங்க திடீர்னு இவங்க எப்படி வந்து ஒன்னா சேர்றாங்க? சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எப்படி ஒன்னா சேர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எஃபி அப்படின்னு இருக்கு. அந்த பேஸ்புக் மூலமாக அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனைகளை. அது அதனுடைய வெளிப்பாடாக ஒரு ஏதாவது செய்யணும். அந்த நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு கவனம் ஏற்கப்பட வேண்டும், அதுக்காக செய்யலாம் பண்ணிருக்காங்க. அப்ப உள்ள போனவங்க இந்த குப்பி வச்சுட்டு புகையை விட்டாங்க, கலர் புகையை விட்டாங்கிறத அங்கேயே ஒரு கேஸ் அடிச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இதே குப்பி மூலமாக ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்துருதுன்னா என்ன இருக்கும்? ஆகவே their intention is not to create any serious problem in the parliament, but to elicit the attention of the parliament towards their problem. அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன? வேலை இல்லாட்டம், கையில காசு இல்லை, விலைவாசி ஏற்றம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்கள கொண்டு போய் நீங்கெல்லாம் இவங்கெல்லாம் யார் தெரியுமா? காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் கிளம்பி விட்டாங்க அவங்கள. இது இன்னைக்கு பிஜேபியினுடைய ஐடிவிங்களுடைய கதை அடிக்கிற சமாச்சாரம். என்னடா ப்ராப்ளம் அப்படிங்கிற முன்னாடி அது நடந்தது. சரி, அப்ப இந்த நடந்த பிரச்சனை அப்படி இருக்குன்னா அவ யார் பதில் சொல்லணும்? இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான இஷ்யூனா யார் சார் பதில் சொல்லணும்? ஒண்ணு பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்லணும், இல்ல என்ன ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். இதை நீங்க 2001 ஞாபகம் இருக்கா? இதே நாள்ல 13ஆம் தேதி டிசம்பர் 2001 நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது அப்ப நிலகலைஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். அது அப்ப பிரமோத் மகாஜன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு மந்திரி, அவர் என்ன பண்ணார், ரன்னிங் காமெண்ட்ரியே கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களே நேரடியாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தவர். அவர் வந்து இதெல்லாம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இந்த சமயத்தில் இப்படி நடக்கிறதுன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் ஏன் சார் வரமாட்டேங்கிறார்? ஏன் பேச மாட்டேங்கிறார்? ஹோம் மினிஸ்டர் ஏன் இதை பத்தி இந்த பாதுகாப்பை பத்தி அவர் தானே பேசணும். அப்ப அவர் பேச மாட்டேன். இப்ப திடீர்னு ராஜ்நாத் சிங்கை பத்தி அவர் பாதுகாப்பு அமைச்சர், நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர், இவர் உள்நாட்டு அமைச்சர் திரு அமித்ஷா, இவங்க 2 முக்கியமான தலைவர்கள்னு பேசல, இவரை விட்டு பேசுறாங்க. நீங்க வந்து சீனா பிரச்சனையா, அங்க பார்டர் ப்ராப்ளமா, அப்ப பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டார். அல்லது ராஜ்நாத் சிங்கும் பேச மாட்டார். யாரையோ விட்டு பேச சொல்ல வேண்டியது. அது மாதிரி இஷ்யூவை டைவர்ட் பண்றதே இதே வேலையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. எஸ், இது மாதிரி ஒரு லேப்ஸ் ஆயிருக்கு. வெரி சாரி, we will look into this matter. We will give a detailed report. Investigation is going on. சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் எல்லாரையும் போறோம் வரவன் எல்லாரும் காங்கிரஸ்காரையும் இந்த லேடி இருக்காங்களா, இந்த நீலம் ஆசாதுங்க, அவங்களுக்கு இதே வேலை அப்படின்னா, அவங்களுக்கு எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்காங்க, வேலையே கிடைக்கல, 37 வயசாச்சு. அந்த அம்மாக்கு தாங்க முடியல. எத்தனை நான் வந்து செத்து போயிடலாமா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். தற்கொலை எண்ணப்பாடுல அந்த அம்மா இருந்திருக்காங்கன்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க? ஏன்னா சரியான வேலை கிடைக்கல, ஒரு சமூகத்துல ஒரு நல்லபடியா இயங்க முடியல அப்படிங்கறதெல்லாம். அப்ப அதெல்லாம் நீங்க ஒண்ணு எடுத்துக்கவே மாட்டீங்க. அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோட அதெல்லாம் ஐயோ பாவம் இப்படிப்பட்டலாம் இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, நாம என்ன செய்வோம் அப்படிங்கிறத பத்தி பேசாம காங்கிரஸ்காரங்களும் கம்யூனிஸ்ட்காரங்களும் தான் தூண்டி விடுறாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஐ திங்க் தே ஆர் டைவர்ட்டிங் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். நேரடியா வந்து பேசுறதுக்கு என்ன? சீனாவை பத்தி கேட்டா பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேச மாட்டார், வேற யாரையா விட்டு பேச சொல்ல வேண்டியது, அல்லது பேசாமே இருந்துட வேண்டியது. இதே மாதிரி இஷ்யூ ஏதாவது முக்கியமான இஷ்யூவா இருந்ததுன்னா வேற ஆளை, யாரு கன்சர்ன் பீப்புள் அவங்களோட பேச வர்றது கிடையாது. இப்ப அதானியை பத்தி நீங்க பேசுறீங்களா, உடனே யாருன்னா உடனே அந்த மொய்த்ரா அந்த அம்மாவை வெளியில அனுப்பிச்சாச்சு பாராளுமன்றத்துல இருந்து. திரு ராகுல் காந்தியும் வெளியில அனுப்பிட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷனால மறுபடியும் அவர் உள்ள வந்திருக்கார். சோ இதெல்லாம் வந்து ஒரு எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க இந்த பிஜேபி. இது என்ன ஜெயிச்சுறேன்னு இந்த மமதா இருந்தாலும் கூட எப்படி அவங்க சத்தியமா ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல சார். உண்மையான வெற்றியா அல்லது ஏதாவது ஒரு பெரிய மந்திரம் போட்டு வரதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெரியல. உண்மையான இஷ்யூஸ் அவங்க அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அதெல்லாம் நாடே சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் சார் இருக்கும். நீங்க அப்புறம் 15 பேர் சொன்னீங்க. அங்க வந்து திரு பார்த்திபன் அவர்கள் டிஎம்கே எம்பி,
அவர் வந்து மெட்ராஸ்ல சேலம் உட்காந்துருக்காரு. தானே? சேலம் ஆமா எம்பி நினைக்கிறேன். சேலம். ஆமா சேலம் எம்பி. அவர் சென்னையில இருக்காராம். அவர் அங்க நாடாளுமன்றத்தில் அவரை ஏன்னா டிஎம்கே கண்ட அவ்வளவு கோவம், அந்த அளவுக்கு கோவம் பாருங்க. பார்லிமெண்ட்டுக்கு வராதவரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, நல்ல விட நாமெல்லாம் ஃபார்ச்சுனேட்லி நாமெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. திடீர்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பண்ணுவோம், ஜீவாவையும் ராமசுப்ரமணியும் சஸ்பெண்ட் பண்றோம் பார்லிமெண்ட்ல. என்ன அவங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? இல்ல ஏதோ அவங்க வந்து பேசியிருக்காங்க, இன்னைக்கு ஜீவா டுடேல பேசியிருக்காங்க, அதனால அவங்க 2 பேரையும் நாடாளுமன்றத்தை சஸ்பெண்ட் பண்றேன். அதாவது இப்ப எத்த தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி இடியாட்டிக்கா ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருங்க. அப்புறம் நேற்று சாயந்தரம் அந்த திரு பார்த்திபன் அவர்கள் அந்த சஸ்பெண்ட் பண்ணி தப்புன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதாவது அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரமும் அவசரமும் அவங்கள்ட்ட குடிக்கொண்டு இருக்கின்றது. அதனால வரக்கூடிய விளைவு தான் சார் இவ்வளவு. அதாவது எதுவுமே செயலுக்கான பதில்வினை கிடையாது. முன்முடிவுடன் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. ஏதாவது நடந்தால் இடதுசாரிகள் காங்கிரஸ் மீது பழி சுமத்துகின்ற பார்வை இருக்குது. ஆனால் அமித்ஷாவும் மோடியும் இதுவரையும் பதில் சொல்லலை. இதுக்கு இது என்ன நடந்திருக்கு? அமித்ஷா எங்க பேசுறோம்னா நாடாளுமன்றத்தில் பேசணும். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்காரு. நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஒரு தனியார் தொலைக்காட்சியில இதெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுப்போம், அதெல்லாம் வந்து இதெல்லாம் அரசியல் ஆக்குகிறார்கள். ஏன் சார் அதெல்லாம் பேசுறீங்க? ஏன் அரசியல்னு ஏன் பேசணும்? முன்னாடி 1994 நடக்கலையா? அப்ப அழகா சுமூகமா அதை ஹேண்டில் பண்ணி அவன் வந்தா நான் சாரி என்னை ஏதோ ஒரு மன வேதனையில நான் மாதிரி குதிச்சுட்டேன், மன்னிக்கும் அப்படின்னா, சரி போனா போடா இனிமே பண்ணாதன்னு விட்டாங்க. அடுத்தது நான் அதெல்லாம் முடியாது, எனக்கு ஒரே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், அதனால நான் எல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னேன். நீ 2 நாள் ஜெயில உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து விட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு ஜாண்டி சையோடையே நீங்க பாக்குறதுனா என்ன அர்த்தம்? எல்லா டிஎம்கே தான் ஏதோ தூண்டி விடுறாங்க, அடுத்தது அந்த மாதிரி வரும். இப்ப இதுல வந்து தெரியுமா, நேற்று ஒரு டிவியில பாக்குறேன் ஆங்கில ஊடகத்துல, இந்த மொய்த்ரா இருக்காங்களே, மஹுவா மொய்த்ரா, அந்த மாதிரி கூட அவங்க எல்லாம் கூட இதுல அவங்களோட ஹேட்டு கூட இருக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. என்ன அது? நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? யார் அந்த சம்பந்தம் இல்லாத ஆட்கள் எல்லாருமே நீங்க இதுல இன்னும் இழுத்து விட்டு அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி நாடகம் போடுறான் பாருங்க. காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒரு நேர்மையான பேச்சே கிடையாது. சார் எனக்கு ரொம்ப வருத்தமான, இப்ப ஒரு சில ஊடகங்கள், இப்ப நீங்க யூடியூப் மாதிரி நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் அந்த அட்லீஸ்ட் உண்மையை கொண்டு வரணுங்கிட்ட முயற்சி பண்றீங்க. உங்களுடைய எஃபர்ட்டுகள் ஒரு சின்ன அளவுல இருக்கு. ஆனால் பெரிய அளவுல என்ன நடந்துன்னா, தேசிய அளவில் நடந்துட்டு இருக்குன்னா, பொய்களை உண்மையாக மாத்தி இன்னும் இல்லாத இருப்பதாக கற்பனை செய்ய மக்கள்கிட்ட போய் செய்திகளை கொண்டு செல்வது, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக போய் கொண்டு, கிட்டத்தட்ட நாடு வந்து ஒரு ஒரு அட்டாக்ரட்டிக் சர்வாதிகாரத்தை நோக்கி தான் இந்த நாடு சென்று கொண்டு இருக்குங்கிறது ரொம்ப கவலையா இருக்கு சார். அப்படி ஒரு சூழல் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் அவர்கள் தரப்பில் நாங்கள் தான் அவர்களை கைது செஞ்சுட்டோம், நடவடிக்கை எடுத்துட்டோம், அவர்கள் மீது வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுட்டோம், உடனே பண்ணிட்டோம், இதற்கு மேலே என்ன பண்ண முடியும், வந்துச்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம், உடனே நீங்கள் வந்து இதுக்கு இதை ஒரு காரணமாக வச்சு உள்துறை அமைச்சகம் பொறுப்பு இருக்கணும், மோடி பதில் சொல்லணும், அமித்ஷா பதில் சொல்லணும், இதை ஒரு அரசியலாக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வலதுசாரிகள் சொல்கிறாங்க. சார் வலதுசாரி எனக்கு யாருன்னு தெரியாது சார். வலதுசாரின்னா அவங்க எல்லாம் பிஜேபி காரங்களா? இதுக்கு டெஃபினட்டா ஒரு ஆன்சர் பண்ணணும் சார். இது இந்த ஊடகத்துல கேலி கூத்துகள்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கின்ற வலதுசாரி அப்படின்னு. நானும் வலதுசாரி தான் சார். ஏன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட் நான் சப்போர்ட் பண்றவன் கிடையாது. தனியார் மயம் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப தெளிவான சிந்தனை எல்லாம் உண்டு. ஆகவே என்ன நீங்க வந்து வலதுசாரின்னு சொன்னா தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க அதுதான் அப்படிதான் நான் பார்க்கணும் ஒழிய கம்யூனிஸ்ட் பாதை இல்ல நான் கம்யூனிஸ்ட் இப்படிதான் 2 இருக்க முடியும். வலதுசாரின்னு சொல்லிட்டு பேர்ல எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பிஜேபிக்கு ஜால்ரா போட ஆட்களே வலதுசாரின்னா என்ன அர்த்தம் அது? அப்ப டாரிங்க ஓப்பனா சொல்லுங்க, நான் பிஜேபிக்காரன் இந்த பேர்ல வரேன், ஆனா நான் வந்து பிஜேபிக்காரன் தானே பேசுறது தானே? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு எதையும் ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. பட் எகைன் நான் சொல்றேன், இது வந்து அரசியல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது சார். என்ன ஏன் ஆகாது அப்படின்னு சொன்னால், அவர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாடாளுமன்றம், எஸ் நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம், இது பல ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதனுடைய முடிவுகளை நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும். we will take you into confidence and give you complete details about what has happened.
இதுல என்ன கான்ஸ்பிரசி தியரி ஏதாவது இருக்கா, அல்லது ஏதோ கோவத்தினால இவங்க 4 பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி பேசினா என்ன தப்பு? ஏன் அப்படித்தானே பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரங்களும் கிளப்பி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவதுங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு நான் கேட்கிறேன். ரொம்ப தவறானது. இது என்ன இவங்க பாஸ் வாங்க சொன்னதுக்கே காரணம் காங்கிரஸ்காரன் தான். அந்த பொண்ணு அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ண அது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கு. தற்கொலை பண்ணி செத்து போலாமான்னு இருக்கு. நான் வேலையே கிடைக்கல, நான் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா தேவையில்ல போல இருக்குன்னு. அப்ப அவங்களுடைய பென்ட் அப் ஃபீலிங்ஸ் வெளியில சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக சில எஜுகேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த எஜுகேஷன் மனசுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை? அது என்ன கஷ்டம்? அது என்ன தப்பாது? விவசாயிகள் போராட்டங்கிறது அது ரொம்ப தப்பாது. அல்லது ஒரு இது விளையாட்டு பெண்மணிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு அநியாயமான அக்கிரமம் நடந்திருக்கு, ஒரு பிஜேபி எம்பியால நடந்தது. இந்த எஜுகேஷனை கலந்து கொண்டு தப்பா? இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கலர் கொடுக்க வேண்டியது, பொலிட்டிக்கல் கலர் கொடுக்க வேண்டியது இன்னும் இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்கட்சிகள்லாம் அந்த டீஸ்டபிளைஸ் பண்றதுக்காக வேலை செய்யறாங்க. ஐ திங்க் இட் இஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள். இது வந்து எங்க போய் முடிய போறதுன்னு தெரியல சார். இங்க வேற ஆர் வி ஹெட்டிங்னு எனக்கு புரியல சார் ஆனஸ்ட்லி. கண்டிப்பா. அதாவது நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க, இந்த தண்டம் வேலையை காட்டிடுச்சாங்கிற மாதிரி அந்த ஆதீனம் தண்டனங்கள்லாம் கொடுத்தாங்கன்னு. அதனால புதிய பாராளுமன்றம் அவங்க இருக்கலாமா யாரு தெரியும் சார். நிச்சயமா நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து தர்ம தண்டன்னு பேர் அதுக்கு. இவங்க அதர்மமான பாதையில போயிட்டு இருக்காங்கன்னா தண்டம் என்னத்த பண்ண போறது? நான் இன்னைக்கு இல்ல, நான் ரொம்ப நாள் காலத்துக்கே முன்னாடி அது வைக்கும் பொழுதே அதை சொன்னேன். ஐ திங்க் அந்த தர்ம தண்டம் என்ன செய்ய போறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா. கண்டிப்பா பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த விரும்பத்தகாத அதிர்ச்சிகரமான சம்பவம், இதற்கு பின்னணி என்ன, ஆட்சி எந்த வகையில் மக்களை பாதித்து இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த கோணத்தில் ஒவ்வொரு நிகழ்வையும் அணுகாமல் எதிர்க்கட்சியின் மீது மட்டுமே விமர்சனம் வைப்பது என்பது ஆரோக்கியமான ஜனநாயகம் அல்ல. சென்று கொண்டிருப்பது மனத்தை பதபதைக்க செய்கிறது, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இது எங்கே சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத ரொம்ப ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு நபராக உங்கள் ஆதங்கத்தையும் ஆவேசத்தையும் இங்கே பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி கடந்த கால வரலாறுகளுடன் ஒப்பிட்டு இன்றைய சம்பவத்தை எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஜீவா.